பல்ல விளக்கி ஆகணும், குளிச்சாகணும், ஷாம்பு போட்டாகணும். புரியுதா இல்லையா? அது மாதிரி 100 பேர் இருக்காங்க. நிச்சயமா 80-90 பேர் பண்ணிட்டே வாங்கிட்டே இருப்பான். ஆன்சர் பண்ணலாம். எல்லாரும் புரிஞ்சுச்சா? இல்ல இன்னும் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுல இருந்தா கூட கேளுங்க. வேற சார் வேற சின்ன கேள்வி கேட்கலாமா? நீங்களாம் ரொம்ப பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? வீட்டில் இருக்க பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, இப்படியே இருக்கா, கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, அது மாதிரி இருக்கீங்களா? இல்லைன்னு ஒரு 4 தலை தான் ஆடுது. எல்லாம் அப்படிதானே? வெஸ்டீஜ் இருக்குல்ல, வெஸ்டீஜ் போட்டுறாங்க. மாசு இல்லை, வெஸ்டீஜ் தான் என்னன்னு தெரியாது, விட்டுருக்கலாம், தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைஃபை நல்லா மாற்றுற மாதிரி வேற ஏதாவது நமக்கு ஏதாவது தெரியுதா? ஒரு டனல்ல போனீங்கன்னா இருட்டா இருக்கு, இன்னும் தெரியல, எங்கேயாவது ஒரு லைட் அப்படி எங்கேயோ தெரியுற மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாரும் வெஸ்டீஜ்ல லைட்ல பிரகாசமா பெட்ரோல் மார்க்ஸ் மாதிரி எழுதிட்டு இருக்கா? அப்படி அதுக்கே உங்களுக்கு கண்டுக்கு தெரியல. நான் காமன் சென்ஸ், காமன் சென்ஸ். வெளியே என்னதான் நடக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு 10 நாள் கூட நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஓபன் பண்ணிட்டாங்களா? இல்ல, சரி, ரியோபன் பண்ணல. அதனால பசங்களுக்கு எஜுகேஷன் இன்னும் போச்சா? எப்படி பண்றாங்க? ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன்ல ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? சரி, வீட்டில் தானே இருக்காங்க. அப்போ ஸ்கூல்காரங்க பசங்கிட்ட ஃபீஸ்லாம் வாங்கல இல்ல? கம்மியா தான் வாங்கினாங்க. கம்மியா வாங்குறாங்களா ஜாஸ்தி வாங்குறாங்க? ஓ, கம்மியா தான் வாங்குறாங்க. அதே ஃபீஸ் தான். அப்போ அதே ஃபீஸ் தான் வருது. ரெண்ட் எல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு எல்லாம் கரண்ட் செலவு எல்லாம் ஆகுதா? டீச்சர் என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல பாடம் நடத்தல, வீட்டுல இருந்து பாடம் நடத்துறாங்க. இப்போ பசங்க எல்லாம் கரெக்டான ஃபீஸ் தான் வாங்குறாங்க. டீச்சருக்கு அதே சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்ல சார். இதுதான் உலகம். வெஸ்டேஜ் ரெக்கார்ட் பண்ண விஷயம் இருக்கு பாருங்க. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலன்னா அப்புறம் என்ன பண்ணலாம்? இதை விட வேற ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும் தான் எனக்கு தெரியும். வெளியே போய் இவ்வளவு பண்ணி என்ன நடந்திருக்கு? இப்போ நம்ம ப்ளீஸ் டோன்ட், ஐ எம் நாட் டிமைனிங் எனிதிங், பட் ஜஸ்ட் டெல்லிங் மீ. உட்காந்து எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க, டியூஷன் நடந்திருக்கீங்க. இதெல்லாம் அதற்கு காரணம் அறிவுக்காக, மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். இருக்கா? இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையே. பட் இங்க என்ன ஃபீஸ் கொடுக்குறீங்க? யாருக்கு என்ன ஃபீஸ் கொடுக்குறீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய மாட்டேன். எதையாவது ஒண்ணு நம்ம இன்னொருத்த பண்ணலங்கிறத டோன்ட் சே ரீசன். நீங்க பண்ணீங்களா? நீங்க என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணீங்களா? தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எத்தனை பேர் ஒரு 3 மாதங்களாக ஒரு நாள் கூட விடாம 8 மணி 9 மணிக்கு வெபினார் நடந்துட்டு இருக்கு? எத்தனை பேருக்கு தெரியாது? வெபினார் எல்லாம் வைத்து சார், உங்களுக்கு தெரியாத பேர் மற்றவங்க தெரியுமா சார்? கை தூக்காத மற்றவங்க எல்லாம் தெரியுமா சார்? சொல்லுங்க. நீங்க தெரிய கை தூக்குங்க பிளீஸ். தெரியாத கை நல்லா கை தூக்குங்க பிளீஸ். ஐயா, தெரியாதவங்க தப்பு இல்லையா? ஒரு என்ன சொல்றது, பெரிய கிரிமினல் குற்றமா அதெல்லாம் நிறைய கை தூக்கு. இந்த 4 பேருக்கு தெரியாது.
வேற எல்லாரும் தெரியுமா? கை தூக்காதவங்க தெரியுமான்னு கேட்கிறேன். தினம் பாக்குறீங்களா? சரி, எத்தனை பேர் கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெகுலரா பார்த்துருக்கீங்க? ரெகுலரா பார்த்துருக்கீங்க, ரெகுலரா அதுல வந்து கெஸ்ட உட்கார வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்கும். கெஸ்ட உட்கார வச்சிருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 பேர். இப்போ ஆன்சர் ட்ரூத். ஜஸ்ட் ராஜன் இருக்காரு, அவருதான் வருத்தப்பட்டிருவாரு, அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். நம்ம சொன்னாக்கா அது அவருக்கே தர்ம சங்கடம் ஆயிடும், அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த 5 பேர் தூக்கிட்டீங்க இல்லையா, கெஸ்ட் உட்கார வச்சிருக்கீங்க இல்லையா, ரிசல்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. ரிசல்ட் எப்படி இருக்கு சொல்லுப்பா. சாரி தூக்கிறவங்க பேசுங்க. ரிசல்ட் எப்படி இருந்தது? இல்ல இப்ப நான் ஏதோ உங்ககிட்ட வார்த்தை போடுற மாதிரி இருக்கு. இல்ல உண்மையை பேசுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கிளியரா இருக்கா? உண்மை சொல்லு. சரி, 100%. எனக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக் 10 பேர் பாக்குறாங்கன்னா ரிசல்ட் இஸ் 9. யுவர் சாய் வெபினார் முடிந்த அடுத்த நிமிஷம் கால் இஸ் கமிங். நீங்க கால் பண்ணல, கால் இஸ் கமிங். கால் நமக்கு வருது. வாட் இஸ் ஜாயினிங் ப்ராசஸ்? வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட் இஸ் தி ஜாயினிங் ப்ராசஸ்? இப்போ நான் ஒரு என்ன பண்ணணும், என்ன நீங்க பண்ணணும் அப்படிங்கறத ஒரு 5-6 ஸ்டெப் சொல்றேன். கரெக்டுங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றது வந்து ஒரு 5 months ட்ரை பண்ணலாமா? 5 months கரெக்டா? ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது, வீட்டில் 2 நோட் வைக்கணும். ஒன்று வந்து ஒரு டைரி, இன்னொரு நோட்டு அல்லது 2 டைரி வாங்கிக்கலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது பிரச்சனை? அந்த பிரச்சனை முடிச்சதுக்கு அப்புறம் டைரி வாங்குற சார் வாங்கிக்கலாமா? அந்த நோட் அப்படின்னு சொன்னா அந்த டைரியா இருக்கும், நோட்டா இருக்கும். அதுல உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம், கல்யாணம் ஏதாவது நடக்குது, அது எப்படி இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு மண்டையை குட்டி குட்டி லிஸ்ட் போடுவீங்களோ ஒருத்தர் விடாம போகணும். போடலாமா? டோன்ட் வரி. திருப்பி சொல்றேன், டோன்ட் வரி அபவுட் ஜாயினிங், நாட் ஜாயினிங். இட்ஸ் none of your business. போடலாமா? அதுல லிஸ்ட்ல எப்படி மினிமம் 700 இருந்து 1500 2000 இருக்குமா இருக்காங்க? எல்லாரும் சொல்லுங்கப்பா, வருமா? அதுதாங்க பேங்க். கரெக்டா? நீங்க எல்லாரும் நிறைய ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. சொல்றோம், அந்த வேலைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், அது பாட்டு நடக்கும். தினம் அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 4 பேர் தனியா ஒரு பேப்பர்ல ஒரு பாக்கெட் நோட் புக் எழுதிக்கலாமா? காத்தால எத்தனை மணிக்கு? ஒரு 5 மணிக்கு வந்திருக்கிறோம், 6 மணி 7 மணி கரெக்டா? ஒரு 9 மணில இருந்து இரவு ஒரு 11 12 மணி வரைக்கும் நம்ம ஏதோ பண்றோம் இல்லைங்களா? கரெக்டா? இந்த இடைப்பட்ட 9ல இருந்து 11 12 மணி கரெக்டுங்களா? ஒரு நிமிஷம் கூட அசர முடியாது, அப்படி இருக்கு வேலை. அப்படியா? சொல்லுங்க சார். இல்ல நிறைய நேரம் வாட்ஸ்அப்ல ஏன் ஓடுது இல்லை, பேஸ்புக்லாம் ஏன் ஓட போகுது இல்லையா? என்னங்க அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கரெக்டா காத்தால வெளியே கிளம்புறதுக்கு வெளியே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த பேப்பர்ல ஒரு 4 பேர் போடுவாங்க, அதை எடுத்து வச்சுக்கலாமா? அதுல ஒரு பேர் ஏதாவது தெரியுமா? தெரியும், சேகர்னு வச்சுக்கலாம். சேகருக்கு ஃபோன் பண்ணுங்க. சேகர் நல்லா இருக்கியா? குடும்பம் எப்படி இருக்கு? ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? கேட்கலாமா? அப்புறம் என்ன சொல்லலாம்? இந்த பாரா ஆகி முடிச்சுட்டாரு, என்ன படிச்சிருக்க, என்ன வேலை, எல்லா இடத்துல ஒரே பிரச்சனை. இந்த பேசணும்
அப்புறம் என்ன சொல்லலாம்? சேகர், நான் ஒரு இடத்துல பார்த்தேன், 1000 பேர் 10 வருஷமா சேகர் லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்காங்க. எவ்வளோ படிக்கணும்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எவ்வளோ முதலீடு போடணும்னு பார்த்தாக்கா ஒரு பைசா இல்லை. 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு சேகர். அவ்வளவுதான். இது பேசுறது ஏதாவது ட்ரைனிங் வேணுமா சார்? பேசலாமா? இல்லை, இதுல ஏதாவது கம்பெனி வந்துதா, ஏதாவது ப்ராடக்ட் வந்துதா, அவர் நிறைய சம்பாதிக்கிறார், இவர் நிறைய சம்பாதிக்க வந்துதா, இது சொல்லலாமா? இப்ப இவர்தான் சேகர். இப்ப நான் சொல்லிட்டேன். சேகர் என்ன பண்ணுவாரு? ஏன் இல்லடா எப்படி அப்படி நடக்கும் கேப்பா? என்ன கேப்பாரு? எல்லாரும் கையிலும் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் இருக்கா? இப்ப யார்கிட்ட இல்ல கை தூக்கு. அவங்க யாரோட அப்ளைப்பா? யாருப்பா உங்களுக்கு அப்ளைனு பார்த்து கொடுங்க. சரி, அது 1.5 நிமிஷம் வீடியோ, ஒரு 1.5 நிமிஷம். என்னடா கேட்ட வெயிட் பண்ணு, உன்னோட வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்புறேன், அதை பார்த்துக்கலாம். 1.5 நிமிஷம் பார்த்து நிச்சயம் பார்த்துறாரு, தப்பிக்க முடியாது. வீடியோ ஏதோ 1.5 நிமிஷம் தான் அவ்வளோ போகுது, நிச்சயம் பார்த்துரும். கரெக்டா? அந்த வீடியோ எத்தனை பேர் கையில் இருக்கு பார்த்துருக்கீங்க? அந்த வீடியோ பார்த்தா அது என்னன்னு கேட்க தோணுமா தோணாது? ஐயா, உங்களுக்கு தோணுதோ தோணலையோ, எனக்கு 100 பேர் தெரியாதுன்னா தினம் ட்ரிங்க் பண்ணிக்க. திரும்ப கேட்பாரா? ராஜன் இல்ல பாது கேட்பாரா மாட்டாங்க. அப்ப சொல்லணும், ஏய் இங்க பேசுறது யார் தெரியுமா? மாசம் 25 லட்சம் சம்பாதிக்கிறாரு. ஆயிரக்கணக்கான பேரை லட்ச ரூபாய் சம்பாதிக்க வச்சிருக்காரு. இதை நான் இப்ப உனக்கு போன்ல சொன்னேன். யாருக்கும் டெஸ்ட் போட்டீங்க இல்லையா, நேரா போக கூடாது. ஹலோ, ஒன்லி போன். நான் போன்ல சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த குருடர்கள்லாம் இந்த யானையை பார்த்தாங்க பாரு, அது மாதிரி ஆயிடும். அந்த கதை தெரியுமா? இந்த குருடர்கள் யானை பார்த்த கதை தெரியாது, கை தூக்குங்க. இருக்குங்களா? தெரியாதா? ஒரு 5-6 குருடர்கள் வந்தாங்க. கரெக்டா? 6 குருடர்கள் கரெக்டா வந்துட்டு என்னப்பா இது அப்படின்னாங்களாம். பாருப்பா நாங்களாம். ஒரு குருடன் போய் காலை போய் பிடிச்சான். காலை பிடிச்சா தூண் மாதிரி இருக்கு. யானை எப்படி இருக்கு? தூண் மாதிரி இருக்குண்ணா. ஒருத்தர் காலை பிடிச்சிட்டான், முறம் மாதிரி இருக்குண்ணா. ஒருத்தர் தும்பிக்கையை போய் பிடிச்சான், உலக்க மாதிரி இருக்குண்ணா. ஒருத்தர் வந்து அந்த பாடியை போய் எடுத்துட்டு பாலங்கள் மாதிரி இருக்குண்ணா. ஒருத்தர் வாழை போய் பிடிச்சான், கயிறு மாதிரி இருக்குண்ணா. யானையோட கோல் கயிறு மாதிரி தான் இருக்கு. யானையோட கோல் தூண் தான். பட் யானை தூணா? யானை உலகையா? சொல்லுங்க. புரிஞ்சிச்சா கதை? அந்த குருடர்கள் பார்த்த யானை மாதிரி ஆயிடுதுன்னு தினம் வெபினார் இருக்கு. அவர் 8 மணிக்கு ஒரு வெபினார்ல அவரே பேசுவாரு. உனக்கு லிங்க் அனுப்புறேன், அதை போய் ஒரு 40 நிமிஷம் நல்ல நெட் இருக்கிற இடமா பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உட்காரு, 40 நிமிஷம் பாரு, அதுக்கப்புறம் பேசலாம். இது பண்ண முடியுமா? முடியுமா? இது இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு கண்ணு? இப்ப நம்ம பேசணும்ல, எத்தனை நேரம் ஆச்சு? 5 நிமிஷம். 4 பேருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 4-20 நிமிஷம் முடியாது. இப்போ 8 மணிக்கு வெபினார்னா 7 மணிக்கு ஒரு தடவை ரிங். 8 மணிக்கு வெபினார் இருக்கு, ஜாகிரதை வந்து பார்த்து செய்ய முடியாதா? 7:50 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், 10 மினிட்ஸ்ல வெபினார் தொடர்ந்து போச்சு. சரியா? இதோட நின்று போச்சு. அவன் வரான், வரல, பார்க்கலாம், பார்க்கல, இங்க போட்டு உடப்பாங்க. யார் பார்க்க போறான், யார் பார்க்க போறான், அவன் டிசைட் பண்றான். புரியுதா இல்லையா? 4 பேர் வரலாமா? 3 பேர் சொல்லுங்க சார். நிறைய பேர் வருவாங்க. 2 நிறைய சான்ஸ் இருக்கு. ஒருத்தன் 99%. இன்னைக்கு டேட் என்ன?
செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 11 வரைக்கும். இன்னொரு டைரி சொன்னேன் இல்லையா, அந்த டைரியில செப்டம்பர் 11 இந்த 4 பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சேன். இவர் வந்து பார்த்தாரு, இவரை பண்ண. இதை நோட் பண்ணிட்டே வரலாமா? ஒரு நாள் கூட அந்த டைரியில் நோட் இல்லாம, எதுவும் நோட் பண்ணாம இல்லாம பண்ணிட்டே 5 மாசம் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீயே சொல்லு எனக்கு. சொல்லுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா, மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் 100% கேரண்டி கொடுக்குறேன். 99.9 கொடுக்குறேன். ஒரு நாள் கூட விடாம இதை நான் செய்யாம நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்து செஞ்சீங்கன்னா மாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா? ஏன்னா நீ வச்சிருக்கிறது எல்லாருக்கும் தேவையான. நம்ம ஆம்பூர்ல இருக்கோம் இல்லையா? ஹலோ, ஆம்பூர் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டா? ஒரு காலத்துல இது பெரிய டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர். ஒரு காலத்துல இது வேலூர் எல்லாம் ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான் கரெக்டா? அதுக்கே வச்சுக்கோம். இந்த வேலூர்ல நான் சொன்ன பழைய வேலூர் கரெக்டுங்களா? எவ்வளவு இன்ஜினியர் காலேஜ் இருக்கு? எவ்வளவு 50-100 இருக்குமா? இருக்காதா? எவ்வளவு இருக்கும்? 10-15 தான் இருக்குமா? அதுக்கு மேலே இருக்கும்பா. 28-30-40 இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எத்தனை நாளா வந்தது? இதெல்லாம் எத்தனை நாளா வந்ததுன்னு கேட்கிறேன். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கரெக்டா? கரெக்டா? அந்த இன்ஜினியர் காலேஜ்ல போய் படிக்கணும்னா வெறும் ஃபீஸ் கட்டா போறோம்ல? பதில் சொல்லுங்க. வெறும் ஃபீஸ் கட்டா போறோம்ல? படிக்கணுங்க. ஃபீஸ் இல்லாம இருந்தாலும் படிக்கணுங்க. அது கேட்கலங்க. அது படிக்கிறதுக்கு வெறும் ஃபீஸ் மட்டும் கட்டினா போறோமான்னு கேட்கறேன். வேற என்ன? டொனேஷன் வரணும். அப்போ டெய்லி ஐயா அதெல்லாம் பண்றியா? அதை மாத்திரம் பண்ணா போருமா? வேற எதாவது எக்ஸ்ட்ரா தரமானு கேட்கிறேன். எக்ஸாம் டொனேஷன் ரைட்டா? அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா 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 அதெல்லாம் எப்படி 100, 500, 1000 10,000 rupees டொனேஷன்லாம் லேக்ஸ். எதுக்கு இதெல்லாம் அப்படி பண்றாங்க? இந்த 10,000 லட்சம் கொடுக்குற வசதிலாம் இருக்காங்க எல்லாரும். அப்ப எதுக்கு அதெல்லாம் பண்றாங்க? எதுக்காக அவ்வளவு லட்சம் ரூபாய் 10,000 முடியல அப்படி கூட ஏன் பண்றாங்க சொல்லுங்க. நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிக்கிறாங்களா? ஆனா இந்த சம்பாதிக்கிற ஒரு விஷயம் கையில தட்டில் இருக்காங்க. யாராவது எடுப்பானா மாட்டானா? உங்களுக்கு இன்னொரு விஷயம் புரிய வைக்கலாமாப்பா? இந்த எக்ஸாம் சொல்றேன், என் மேல கோச்சு கூடாது. எல்லாம் மெட்ராஸ்ல வந்திருக்கீங்களா? சென்னையெல்லாம் வந்திருக்கீங்களா? சென்னை இப்போ டிராபிக்லாம் எல்லாம் நிறுத்திட்டாங்க. நான் சொல்றது ஜனவரிக்கு முன்னாலாம் வந்திருக்கீங்களா? டிராபிக்ல போகும்போது டிராபிக் சிக்னல் இருக்குல்ல, சிக்னல்ல பஸ் நீங்களே கார்ல போயிருக்கீங்கன்னா நிப்பீங்களா? நிப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? சிக்னல் பார்ப்பீங்க. அதான் சிக்னல் நிற்கிறீங்க. அப்புறம் அந்த சிக்னல்ல என்ன பார்ப்பீங்கன்னு கேட்குறேன். டைம் பார்ப்பீங்க. அப்புறம் அந்த இடத்துல என்ன பார்ப்பீங்க? விளம்பரம் இருக்கும். அப்புறம் 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 பைக் நிற்பீங்க, ஸ்கூலுக்கு நிற்பீங்க, கார்ல நிற்பீங்க, பஸ்ல உட்காந்துருப்பீங்க. பாட்டு அதான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வேற வேற என்ன பார்ப்பீங்க? அந்த சிக்னல்ல வேற என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். அப்புறம் ஊஸ் அட் புவர் பீப்புள். ஃப்ளவர் இருக்குப்பாங்க. அப்புறம் ஃப்ளவர் மட்டும் அது ஏதோ காசு பண்றதுக்காக பண்றாங்க. அப்புறம்
கொஞ்சம் சத்தமா பேசுவா. பிச்சைக்காரர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதான் சொல்லவே இல்லை. நீங்க அதான் பார்க்குறேன். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிக்னல்ல 4 பக்கம் இருக்கும். 4 பக்கம் 4 டைப் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு கார் இருக்கும். கார்கிட்ட வந்து தட்டுவான். தட்டிக்கிட்டே இருப்பானா? ஒரு தடவை தட்டுவான். சட்டம் பண்ணலாம், நெக்ஸ்ட் போயிடுவான். அங்க போய் தட்டுவான். வரல, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு 10 கார் தட்டுவான். யாரும் வராது. ஆனா அன்னைக்கு ஈவினிங் போய் உட்காந்தனா கல்லா கட்டிட்டு இருப்பான். எல்லாரும் போட்டாங்களா? பிச்சைக்காரனுக்கு அது நடக்கும் போது வாழ்க்கையை கொடுக்க போறியா? அவன் நடக்காம போயிடும். யூ டோன்ட் பிலீவ். பிச்சைக்காரனுக்கு தப்பா இருக்காங்க ப்ளீஸ். தட் பிலீவ் யூ டோன்ட் ஹேவ். You want not immediate. Today no compulsion on uniform. நான் ரெட் கலர்ல உட்காந்து யார் ரெட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் வச்சுருக்கோம். Why? Different taste. It's human being. நீ ஒன்று பிடிச்சிட்ட, எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால உனக்கு இது பிடிக்கிறான். It can't happen. நான் எந்த துணி கடையில் இது வாங்கினோம், இந்த துணி முதல்ல தான் இருக்குமா? இந்த துணி கடையில சொல்லுங்க, இந்த துணி முதல்ல தான் இருக்குமா? பட் இந்த துணி நான் முதல்ல தான் வாங்கியிருப்பேனா? சேம். When you get bogged down. And it can change your life. Change your life forever. Just 10 years now, BE படிச்சுட்டு, MBA படிச்சுட்டு, 34 years, BS எங்கதான் இருக்கு? ராணிப்பேட்ல. தெரியல? பெரிய ஃபேக்டரி, சின்ன ஃபேக்டரியா? வேலை கிடைக்கிறது சாதாரண விஷயமா? என்ன ஆயிரும்? 63 வயசு. அக்கடான வீட்டில் உட்காந்துருக்கேன் நான். நீங்க எப்படி இருக்க பாருங்க. தப்பா இருக்காது. நான் பெரிய பிடிக்க, நான் வரும்போது எல்லாம் இங்கிலீஷ் போய் this respect, it's not going to happen to you, it's going to happen to you also. When you become a leader, when you enter, people will rise up, will put garland. அப்ப அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? இந்த நான் சொன்னேன், ஒவ்வொரு 5 நிமிஷம், 20 நிமிஷம், if you are not going to do it, then how can life can change? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Anybody, just tell me. இதை போடுப்பா வாட்டர் மாதிரி. Just tell me a formula. I'll give you a formula. Change ஆகாம சேஞ்ச் ஆகாதா சார்? Please, why I am saying this? நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு யாரெல்லாம் இங்க இருந்தாங்க, நீங்க கூட இல்லை. நான் உள்ள வரும்போது Vestige turnover, yearly turnover was 50 crores. Today, turnover is 2,300. The year close ஆகும்போது it is going to be 3,500 crores. நான் 50 கோடி வரும்போது வந்துட்டு சரியா இல்லை பண்ணாம நான் வெளியே போயிட்டேன். இந்த 2,300 கோடி நடந்திருக்காதா? இதுல நான் பங்கெடுத்ததுனால மாசம் 25 லட்சம் சம்பாதிக்கிறேன். நீங்க பங்கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்கல ஒரு பிட் கிடைக்கும். நானும் இருந்தேன், நான் பண்ணேன், எனக்கு வரல சொல்லி பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். There is nothing else available in the today world. You look around. Nothing so much. This Rajan, இங்க வந்து நான் பேசுறேன், நான் பேசல, நான் வெபினார் பண்றேன், வெபினார் பண்ணல, ஆளை உடுசாமி வெளியே போயிட்டேன். இன்னைக்கு எனக்கு 15 கோடி நடக்குது. அது ஃபுல்லா ஜீரோ ஆகவே ஆகாது. 7 கோடி 8 கோடி இருக்கும். Some leaders கேட்பா அது மாதிரி போயிடும்.
யாருமே ஒண்ணும் பண்ணல, எல்லாரும் உட்காந்துட்டாங்க. 7 கோடி நிறுத்தவே முடியாது. ஷாக் பாயிண்ட் அம்மா இருக்காங்களா? எத்தனை நாள் ஒருத்தீங்களா? 31 days இருக்குங்க. பரவாயில்ல, 31 days தான் பரவாயில்ல. எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு உண்மை சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து ஸ்டாக் வாங்கிட்டு போடுறாங்கல்ல, வாங்கிட்டு போறவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அது மாதிரி தானா? அது புது புது ஆளுங்க தான் வராங்க, புது ஆளுங்க கூப்பிட்டு வராங்க. பட் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தனியா வந்து வாங்கிட்டு போறவங்க நிறைய பேர் வராங்களா, கம்மியா வராங்களான்னு கேட்கறேன். அது ஜாயின் பண்றாங்க, அது ஜாயின் இருக்குமா? நான் சொல்றது ப்ராடக்ட்காக வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறவங்க, ப்ராடக்ட்காக வந்து வெறும் ப்ராடக்ட் வாங்கிட்டு போறவங்க, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கறேன். இருக்காங்களா இல்லையாங்கிறதுக்கு நான் ஒரு சான்றிதழ் சொல்றேன். கிண்டியில் ஒரு டிஎல்சிபி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கிண்டி டிஎல்சிபியில் நான் பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் போட்டு, ஏன்னா எல்லாரும் யாராவது பார்க்கறதுக்காக நான் ஒரு ரூம் போட்டிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ்னு போட்டு யூடியூப்பில் போய் கூகுளில் போய் வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் கிண்டின்னு போட்டிங்கன்னா என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் தான் வரும். இப்போ கூட காரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான், சார் ரைஸ் பேன் ஆகி கிடைக்குமா சார்? ஐயா நான் RS ராஜன்யா, இது என்னோட பர்சனல் நம்பர், உன்னுடைய வெஸ்டேஜ் ஆப்ல போய் பாருப்பா, அங்கதான் உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் அவங்களை கேட்கக்கூடாதா? அதாவது RS தப்பா எடுத்துக்காதீங்க, RS ராஜன் தெரியல, தெரியாத ஒரு தப்பு இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு டிஎல்சிக்குள்ள ஒரு நாளைக்கு கேளுங்க, கூட தான் வந்துட்டு இருக்காங்க. சாரி நான் கேட்டு பாருங்க, 10-15 கால் வரும். ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த க்ளோசிங் எப்படி இருக்கும்? 1ஆம் தேதி பீக்ல போச்சா போடுறோம், மற்ற நாளோட பீக்ல போச்சா இல்லையா? 2ஆம் தேதி ஸ்டார்டிங் அது வந்து இல்லையா? எங்க வேணா போய் பாருங்க. 1ஆம் தேதி பீக்ல போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு 1ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பிசினஸ் நடந்த பிசினஸ் 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த பிசினஸ் இஸ் அரௌண்ட் 3.5 crores. 3.5 crores. 1ஆம் தேதி 2ஆம் தேதி பிசினஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? இல்ல. நார்மல் இன்னும் வாங்கலாம் வாங்கிட்டா 3.5 கோடி பம்ப் பண்ணிருக்க, முடியாததெல்லாம் ஒரே நாள் பம்ப் பண்ணிருக்க. அடுத்த நாள் வந்து வாங்கியா? அடுத்த நாள் 50 லட்சம் பிசினஸ். இது வெஸ்டேஜ் தவிர வேற எங்கேயும் இல்லை. இந்த சாலிட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். நீங்க சாலிட் பிளாட்ஃபார்ம் அதுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு பாருங்க ப்ளீஸ். It's happening. It's not happening just for Rajan. It's happening for everybody. நீங்க என்னோட லைன்ல அங்கங்க யாராவது வேலை செஞ்சவங்க ஜீரோ பார்க்க முடியாது. 100-200 இருக்கும். 20-30 ஒரு சோப்பு வாங்கிட்டு போவோம். இது வேற எங்க பாப்பீங்க? எந்த நெட்வொர்க்ல பாப்பீங்க? சொல்ல புரியுதா? ஸோ வந்து அடுத்த ஸ்டெப், அதாவது என்ன சொல்ல வரேன்னா 2300-3500 ஆயிடுச்சு. இன்னும் அப்படிதான் போக போகுது. எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து ஐயா பண்ணியா எப்படியா பண்ணிடியா வந்து சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு தெரியல. அதனால யாருக்கு பிரச்சனை? உங்களுடைய இன்னும் இதா புரிய வச்சோம்னா வீட்டில் எல்லாரும் கல்யாணம் குழந்தைகள்லாம் இருக்கா இல்லையா? குழந்தைங்க எப்படி குழந்தைங்களா போய் வச்சுக்கீங்களா? இது நல்லா அழகெல்லாம் பார்த்து நல்லா அலங்காரம் பண்ணி இப்படிலாம் சிங்காரம் பண்ணணுமோ சிங்காரம் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. அழகு பண்ணி பார்ப்பீங்க. வெளியே போகும்போது சின்ன பையன் தான் கரெக்ட் தானா? கூலிங் கிளாஸ் போட்டு போவீங்க. நமக்கு யாராவது கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்தாங்க சின்ன பையன், அது கூலிங் கிளாஸ் போட்டா நம்ம என்ன பார்ப்பாங்க? அறிவியல் கேட்பாங்க. இன்னைக்கு ஃபேஷன் இல்லை, என் குழந்தை, அந்த என் குழந்தைங்க அந்த கம்பீரத்தை கொடுக்குறீங்க. கரெக்டா? எனக்கு கரெக்டா இல்லையா? 20 வயசுல என்ன கம்பீரம் கொடுக்க போறீங்க?
22 வயசுல அந்த பையனுக்கு என்ன கம்பெனி கொடுக்க போறீங்க? உலகம் துவச்செடுத்துரும். வெஸ்டிக் பாதுகாப்பு அது செய்ய வேண்டிய நான் சொன்ன மாதிரி எவ்ரி டே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இங்க வந்து நம்ம பண்றதுக்கு தவறிட்டோம்னா கடவுளே மன்னிக்க மாட்டாரே. புரிஞ்சுதா? பண்ணலாமா? வேற ஏதாவது கேள்வி சார், நானே பேசிட்டு இருக்கேன். இது பண்ண நீங்க ஜெயிக்கலாம். பண்ணுவீங்களா? இல்ல 2 நோட்டு வாங்கிக்கிறீங்களா? பண்ணி பாக்குறீங்களா? 1 மாசத்துல ரிசல்ட் தெரியும். எழுதியாம விடுங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது எனி அதர் டவுட், எனி அதர் திங்ஸ், எனி அதர் ஹிக்கப்ஸ், விக்கல்கள் பண்ண விடாம நம்ம தடுக்கிற விக்கல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. என்னங்க வாங்க திறக்க மாட்டேங்கிறீங்க? பயமா இருக்கு. இப்படியே நீங்க பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நீங்க பேசுறியா? நீ ஒன்னும் எது வேணா பேசலாம். நீங்க நல்லா பண்ணலாமா? ஓகே சாய் சாய் வாங்க, ஸ்டடி வாங்க. ராகவன், நீங்க ஏதாவது உங்க பீப்புள் இதாங்கன்னா பேசணும், வாங்க பேசுங்க.